கயல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் கயல் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கையில் வந்து ஒரு பிராத்தல் கேஸில் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தினாக்கா சிவசங்கரி அந்த கௌதம் செஞ்ச வேலையினால தான் வந்து பார்த்தினாக்கா ஸோ இப்போ இவங்க போயிட்டு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ சொல்லியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனையும் வேறு தராமல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு வந்து தமிழ் சங்கத்திலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்க வந்திருக்காங்க, ப்ரெஸ் வேறு வந்திருக்காங்க. ஸோ நம்ம கயல் செஞ்ச அந்த நல்ல விஷயத்தை பாராட்டி ஸோ அவங்களுக்கு கௌரவப்படுத்துறதுக்காண்டி வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் அவங்க வீட்டில் இல்லை. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. கையில் வந்து டியூட்டிக்கு போயிருப்பாங்க. ஸோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து சுவாரஸ்யமே இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஃபோனை தர சொன்னாலே ஃபோனையும் வேறு தரல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காச்சும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், வீட்டில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கன்சல்ட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கனாக்கா கையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டேஷனில் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் மிகப்பெரிய இந்த தப்பே. ஏன்னா கையில் வந்து பார்த்திங்கனாக்கா தன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லியும் பார்த்திங்கனாக்கா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கனாக்கா லேடி இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே தரக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணால் தானே வீட்டிலேருந்து வந்து இவங்க அப்படி இல்லை அப்படின்னு வந்து தெரியும். ஆனால் இந்த விஷயம் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கத்து வெறி வந்து இப்போ போச்சுன்னு வைங்களேன். ஸோ இவங்கள வந்து ரொம்பவே நல்லவங்க, ஸோ நிறைய சேவையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே வந்து வாண்டடாக வந்து வீட்டுக்கு வேறு வந்திருக்காங்க. இந்த விஷயம் அந்த இடத்துக்கு தெரிஞ்சுன்னு வைங்களேன். இன்னும் ப்ரெஸ் வேறு இருக்காங்க. ஏன்னா ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா வந்து அந்த விஷயத்த ரொம்ப சீக்கிரமாக வந்து பரப்பி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பிராத்தல் கேஸில் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வச்சாங்கன்னு வைங்க, அழகாக வந்து எந்தெந்த போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களோ ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் தூக்கி வந்து பார்த்தினாக்கா ரிமாண்ட் பண்ணுவாங்க. என்ன யார் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இது தமிழ் சங்கத்துலேருந்தே வந்து ஒருத்தருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்கன்னும் போது அவங்க எந்த அளவுக்கு வந்து சேவை செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை கூட தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, அவங்க வந்து ஒரு பிராத்தல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எப்படி பிடிச்சிங்க, யார் கூட இருந்தால் அப்படி இப்படின்னு எல்லா கொஸ்டினும் வந்து வெளியே வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா சிவசங்கரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம கையில் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வர வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பிடிச்சி ஏதாச்சும் ஒரு கேஸில் வந்து உள்ளே தள்ளிடுங்க, ஏன்னா என்னுடைய பையனோட லைஃப்பில் வரவே கூடாது அப்படின்னு வந்து பார்த்தினாக்கா இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க. இதை முற்றிலும் ஒரு தப்பான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தினாக்கா பாதிக்கப்படுறது கையில் நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தினாக்கா இதுக்கெல்லாம் பாதிக்கப்படுறது இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் தான் வந்து மாட்ட போகிறாங்க. இது தெரியாமலே வந்து இவங்க வந்து அவங்க கூட வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.